இன்னைக்கு உனக்கு யார் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்ட சொன்னா? இல்ல யார் வண்டி நிப்பாட்ட சொன்னா? எடி வண்டியோட மோசமான ஒரு நாள். என்ன கார் எடுக்கணுமே? கார் எடுக்கணும். 10 நிமிஷம் முடிஞ்சிரு. 10 நிமிஷம் இல்லையா? அவ்வளவுதான். ப்ரோ என்ன ப்ரோ ரெக்கார்ட் ஆகுதானே? ஓகே ப்ரோ ரெடி. காலி பக்கல் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சிக்கு நான் வண்டி ஓட்ட போனதுலயே இன்னைக்கு தாங்க நான் படாத பாடுபட்டுருக்கேன். அப்படி என்ன பாடுபட்டிய? ஏன்பா சொல்ல மாட்டேன், நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். கடந்த ஒரு 6 மாசமா திருச்சியில கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஊருக்கு போகணும்னு தோணுச்சு. ஊருக்கு போகலாம், ஆனா ஊருக்கு போனோம் அப்படின்னா வண்டியில டீசல் போட்டா தானே வண்டி ஓடும், சும்மா ஓடாதுல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், சரி ஏதாவது ஊருக்கு ஒரு ட்ரிப் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நம்ம பக்கத்து ஊருக்காரங்க ஒருத்தவங்க போன் அடிச்சு, தம்பி இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி திருச்சியில இருக்காங்க, ஊருக்கு கூட்டி வந்துருப்பா, வாடகை கொடுத்துறேன்னு சொன்னாங்க. திண்ணையில நடந்தவனுக்கு திருக்கு வச்ச கல்யாணம் மாதிரி அன்னையில இருந்து சிட்ரஸை கையிலே பிடிக்க முடியல. மத்தியானம் 1 மணிக்கு தான் நமக்கு ட்ரிப்பு சொல்லியிருந்தாங்க. சரி அது வரைக்கும் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஏதாவது பார்த்து ஓட்டுமேன்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பிச்சேன். அது ட்ரிப்புல கருணா எனக்கு நினைச்சிட்டா ஆப்பு. திருச்சியில மெயினான ஒரு இடத்துக்கு ட்ரிப் போனேன். ஆனா உள்ள அந்த பார்க்கிங் இருக்குன்ற விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டேன், காரை வெளியில நிப்பாட்டிட்டேன். சரி செக்யூரிட்டி கேட்டா செக்யூரிட்டி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பரவாயில்ல தம்பி வெளியில நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பதான் என் தலை வந்துச்சு. நம்ம வண்டி ஓரமா தான் பண்ணிருந்தேன், ஆனா பின்னாடி நிக்கிற வண்டி வந்துட்டு நம்ம வண்டி நினைச்சுக்கிட்டு கதையெல்லாம் விட்டு இருக்காத, வண்டி எடு மாதிரி வெளியேடு மாதிரி கட்டுப்பாயிருவான். பாரு நீ எந்த அதிகாரியா பாக்கணுமா? அதிகாரியா? நான் எந்த அதிகாரியா கண்டேன்? சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை. நான் தான் சாமி. வண்டி நிப்பாட்ட உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? நோ பார்க்கிங் போர்டும் இல்ல, உள்ள பார்க்கிங் இருக்குன்னு மென்ஷன் பண்ணி காமிக்கல. பின்ன எப்படி? அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து யாரு வண்டி நிப்பாட்ட சொன்னா? எடி வண்டியோட தண்ணி போட்டு கத்துவீங்களா? இங்க பாரு, எனக்கு அன்புக்கு தான் அடிமை. இதற்கு இது பதில் இல்லையே. வேலை முடிஞ்சா? சரி இவருக்காக பேச போய் தான் நானும் வாங்கி கட்டிக்கிட்டேன். செக்யூரிட்டி யூனிஃபார்முங்க. எனக்கு நீ கேட்கறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இல்லையா செக்யூரிட்டி யூனிஃபார்முங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சார். அவர் யூனிஃபார்ம் போட்டுருக்காரு சார். உங்க யூனிஃபார்முங்க சார். நான் போட மாட்டேங்க. மப்பில இருக்க ஆள்தான் பேச முடியும். அவர் சொன்னா கேட்பேன் நான், நீங்க சொன்னா கேட்க முடியும். பாத்த பூரா புடிங்கி விட்டுருவான். தெரியுமா? நீ எங்க கம்பெனி கொடுக்கணும் கூப்பிட்டு கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிரும் பாத்து. சும்மா உனக்கு தான் பேசுறது, எனக்கு பேசுறீங்க. அதுக்காக நீ வா போன்னு பேசுவீங்களா? என்ன தப்ப அவன் காலில் உள்ள கும்பிட்டா சங்கடமா, ரொம்ப சங்கடம். என்னன்னாலும் தலையை கஷ்டப்படுத்திட கூடாது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்புறம் ஒரு வழியா எல்லாருமே சமாதானம் ஆயிட்டோம். நேரம் இப்பொழுது மணி 2 மணி. இதுக்கு மேல வண்டி ஓட்ட முடியாது, வாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பெட்டி படிக்கலாம் அள்ளிக்கிட்டு கிளம்பும் சொல்லி கிளம்புனா கார் எடுக்கணுமே? கார் எடுக்கணும். 10 நிமிஷம் முடிஞ்சிரு. எந்த வகையிலுமே நிம்மதி இருக்கவே மாட்டேங்குது. 10 நிமிஷம் இல்லையா? அவ்வளவுதான். சரி. இந்த வண்டி எங்கேயும் ஒதுக்க கூட முடியாது தலைவர. அது ஒரு ராட்சஸ்தனமான வண்டி. இது எங்காவது தெருவில் போனா கூட இதாகாது. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் வைக்க முடிச்சுருவாங்க. இதெல்லாம் எடுத்துருவாங்க. சரிண்ணே சரிண்ணே. ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தான் நம்ம காரை எடுக்க முடியும். தெரியாம உள்ள விட்டான், இறக்கிட்டு எப்படி வெளியே போறோம்னு நாங்கள் யோசிச்சு விட்டு உட்காந்துருக்கோம். அப்படியே ரிவர்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அப்படியே உள்ள இப்படி விட்டுறேன். இப்போ இல்லை, அங்கே எடுக்கும்போது மெயின் ரோட்டில் எப்படி லெஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. மெயின் ரோடு போகிறதுக்கு இது ஒன்று தானே பாதை, வேறு பாதை இருக்குமே அப்படின்னு நம்பி க்ரௌடெல்லாம் விலக்கி விட்டுட்டு போனால் முட்டு சந்து. 1 hour later. Two hours later. 2000 years later. எப்படி இன்னைக்கு ஊருக்கு போக முடியாது, சாய்க்குட்டி எப்படியா விளையாடுவோம்.
மாமா போட்டோ பிடிக்கிறாங்க. இங்க வா, இங்க வந்து நின்னு இது யாருப்பா? இங்க வந்து பாரு. இது யாரு? பாரு, இங்க வந்து பாரு. பொண்ணு சொல்லு, பொண்ணு. என்னத்துக்கு